வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது அவல் மக்கானா மிக்சர். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவல் மக்கானா மிக்சர் செய்ய தேவையான பொருட்கள்: மக்கானா எனப்படும் தாமரை விதை பொரி தேவையான அளவு, சிகப்பு அவல் பொரிக்க தேவையான அளவு, சர்க்கரை 1/4 டீஸ்பூன், வறுத்த சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் சிறிதளவு, நெய் தேவைப்படும் அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை விரும்பும் அளவு, வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் அளவு, உப்பு தேவையான அளவு. அவல் மக்கானா மிக்சர் இதுக்கான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். மக்கானா வந்து கொஞ்சம் நெய் விட்டு வறுத்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். மக்கானாங்கிறது தாமரை விதை பொரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம். கால்சியம் ரிச்சு, அயன் ரிச்சு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை வந்து இதில் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகணும் அப்படின்னா ஒரு 2 to 3 minutes ஃப்ரை ஆகணுங்க. இப்போ இதை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிறேன். இது அப்பப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறாமல் அதே நேரம் கரகரப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இந்த மக்கானை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அடுப்பை அணைச்சிடுறேன். அது சூட்லேயே இருந்தால் அது நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பாக. இந்த பக்கம் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அவலை வந்து நம்ம இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவல் பொரிக்கிறப்ப நிறைய ஒரே தடவை போட வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இந்த ஹை ஹீட்டில் இந்த எண்ணெய் நல்லா சூடானது இது போட்டிங்கன்னா பாருங்கள், இது அப்படியே பொரியும். இப்போ இதை வந்து இதில் மாற்றிடலாம். இப்போ இதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சுங்க. ஓவர் ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, அதனால் பீனட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி அது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த மக்கானா இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து மிளகாத்தூள் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதை கொஞ்சம் இந்த இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். தனித்தனியாக போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரே இதில் தான் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போடணும். ஜீரகத்தூள், வறுத்த சீரகத்தூள் வந்து இதுக்கு ஒரு தனி மணத்தை கொடுக்கும். ஜீரணமாகறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக சர்க்கரை சேர்ப்போம். அது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சேர்த்தா இதோட தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகம் பிடிக்காதுங்க, ரொம்ப குறைவாக உப்பு போட்டால் போதுமானது. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தனித்தனியாக போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல நிற்குங்க, அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் போடணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை இப்போ இதில் தூவிக்கலாம். இதுக்கெல்லாம் உப்பு காரம் அதிகம் பிடிக்காது, குறைவாக போடுங்க. வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அதிக காரம் போட்டாக்கா சாப்பிட முடியாது. இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ் கடைகளில் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணால் கூட நீங்கள் போடலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் தான் நான் போட்டிருக்கேன். பெரிய பெரிய மசாலா கிடைக்குது, அதோட வந்து சீஸ் மசாலா கிடைக்குது, நிறைய மசாலாஸ் கிடைக்குது. நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். அதுக்கு அவல் மக்கானா மிக்சர் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ஆறிய பிறகு பாட்டில் எடுத்து வைங்க.